என்னடா இன்னைக்கும் சீரியஸா உட்காந்துருக்கீங்க? ஓ, அவங்க மம்மிக்கு என்னாச்சுன்னு பார்க்கணுமா? மம்மி ஜானுக்கு ஐயோ சாரிடா, நானே தப்பா சொல்லிட்டேன். சூப்பரா நீங்கெல்லாம் அழகா கவனிக்கிறீங்கடா. கண்ண மூடி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இந்த நாள்ல ஜான் லைஃப்ல என்னாச்சுன்னு நாங்க பார்க்கும்போது எங்க கூட பேசுங்க, எல்லாரு கூடயும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜானோட மம்மி சொன்னாங்க, டே 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 ஜான் வேணாண்டா 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 வேணாண்டா. ஜான் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தா? அவன் ஒன்றும் பண்ணல, பெட்டு மேல இருந்து கீழே குதிச்சுட்டு இருந்தா. அவங்க அம்மா அதை பார்த்து வேணா சொன்னாங்க. ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ கேர் பண்றாங்க அவனை. ஏன்னா அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனுக்கு அடிபற்ற கூடாதுன்னு. ஆனா ஜான் அவங்க அம்மா கிட்ட பொறுமையே இல்லாம பேச ஆரம்பிச்சான். ஜான் வாழ்க்கையில இப்போ செல்போன் தான் வேணும். மம்மி நான் கதவை தரப்ப நீ செல்போன் கொடுக்கணும். வேணடா சொல்லலாம், அதெல்லாம் வேணாம். நீங்க செல்போன் கொடுக்கல நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்னடா பேசுற நீ? வேணாம் வேணாம், நீ வெளியில வா, அம்மா செல்போன் தரேன். அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சி ஜான் செல்போன் வாங்கினா. அவனோட படிக்கிற டைம் செல்போன்னால போக ஆரம்பிச்சது. கண்டினியூஸா கேம், ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சான். கம்ப்ளீட்டா நிறைய பேர் இன்னைக்கு போன்ல கேம்ஸ் விளையாடுறாங்க. தயவுசெய்து வேணாம், இது உங்க வாழ்க்கையை அழிச்சிடும். ஏன் நிறைய பேர் ஸ்கூல் படிக்கிற பசங்களே ஆன்லைன் ரம்மி எல்லாம் விளையாடுறாங்க. தயவுசெய்து வேணாம், உங்க வாழ்க்கையை அழிச்சிடும், உங்க குடும்பத்தையும் அழிச்சிடும், உங்க பணத்தையும் அழிச்சிடும், உங்க ஆசீர்வாதத்தையும் அழிச்சிடும். தயவுசெய்து இந்த கேம்ல மட்டும் இன்வால்வ் ஆகாதீங்க, இந்த செல்போன்ல கேம்ல மட்டும் இன்வால்வ் ஆகாதீங்க. சாத்தா அவங்கள திசை திருப்புறான். ஜான் சொன்னா, போனை கொடுங்க மாமி, போனை கொடுங்க. டேய் செல்லம், உன்னை நம்பிதான்டா போன் கொடுக்குறேன், வேணாண்டா, ரொம்ப நேரத்துல இருக்காத, கொடுங்கம்மா. போனை வாங்கிட்டான். ஒருவேளை ஜான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க அம்மா போனை கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு அது விருப்பமே இல்லை. ஜான் என்ன பண்ணா தெரியுமா? எப்ப பார்த்தாலும் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சான். ராத்திரி எல்லாம் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவங்க அம்மா தட்டினாங்க கதவை, டேய் ஜான் எந்திரா, ஸ்கூலுக்கு போகணும். என்ன ஸ்கூலுக்குலாம் நான் போக முடியாது, நான் தூங்கல, டயர்டா இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருந்த? ஒன்னும் பண்ணல. அவங்க அம்மா உள்ள எட்டி பார்த்தா அந்த போன் சார்ஜ்லயே இருந்தது. அவங்க அம்மா, டேய் நைட்லாம் கேம் விளையாண்டியா? பாருமா, என்ன கேள்வி மட்டும் நீ கேட்காத, நான் விளையாட மாட்டேன். உனக்கு என்ன பா, என்ன ஏமாத்தானே நீ? டேய் டேய் டேய், அம்மாவை அப்படிலாம் பேசாத, அம்மா உன்னை எவ்வளவு அன்பா பாத்துக்கிறதா. டேய் உனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னா சொல்றேன், கேள சொல்றேன். போமா, இங்கிருந்து போயிடு போயிடு. ஜான் ஸ்கூல்ல இருந்து போன் வந்தது. ஹலோ மேடம், ஜானோட அம்மாவா? ஆமா, நீங்க? நானு அவங்க ஸ்கூல் மேடம் பேசுறேன், கொஞ்சம் ஸ்கூலுக்கு வாங்க. என்னாச்சு? உங்க பையன் எல்லாத்தையும் சிங்கிள் டிஜிட் மார்க். சிங்கிள் டிஜிட் மார்க்கா? ஐயோ, அவன் நல்லா படிக்கிற பையனாச்சே மேடம். ஆமா ஆமா, அதனாலதான் போன் பண்ணோம், என்னன்னு பாருங்க. அப்ப ஜான் கிட்ட போய் கேட்டாங்க, டேய் டேய் எல்லாம் சிங்கிள் டிஜிட் மார்க்கா மேடம்? எனக்கு படிக்கலாம் பிடிக்கல, நான் படிக்கலாம் மாட்டேன். டேய் என்னடா சொல்ற? என்ன இந்த வீட்டை நிம்மதி இருக்கு? கேம் விளையாண்டா திட்டுற, அந்த என்னடா சொல்ல வர? அப்பாதான் குடிச்சிட்டு வந்து ஒரே ஆட்டம், வீட்டுல நிம்மதியா இருக்கு. இங்க பாருமா, என்ன எதுவுமே நீ கேட்க கூடாது. எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன், எனக்கு எது சந்தோஷமா தான் நான் செய்வேன். டேய் நீ சர்ச்சுக்கெல்லாம் வர பையன் தான்டா. சர்ச்சுக்கெல்லாம் வர போறது இல்ல, பிரேயரும் பண்ண போறது இல்ல, பைபிளும் வாசிக்க போறது இல்ல, புரியுதா? எனக்கு எது சந்தோஷமா தான் நான் செய்வேன். ஏன்னா எதுவுமே என் லைஃப்ல சந்தோஷத்தை கொடுக்கல, இதுதான் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. ஏசப்பாவை மறந்துரு, சும்மா ஏசப்பா ஏசப்பா, நீ பா ஜெபம் பண்ணு ஏசப்பாட்ட. அம்மா இப்படியாடா பேச? போமா, டென்ஷன் பண்ணாதீங்க. நீ ஜான் அவங்க அம்மா வேதனைப்படுத்த மாதிரி பேச ஆரம்பிச்சான். அவன் படிப்பு குறைஞ்சது, அவன் ஜெப வாழ்க்கை குறைஞ்சது, அவன் வேத வாசிப்பு குறைஞ்சது, கம்ப்ளீட்டா உலக பிரகாரமா போக ஆரம்பிச்சான். இப்ப ஜான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் எல்லாத்துலயும் கம்மியான மார்க் எடுத்தான், பாஸ் ஆனான். அவங்க அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நல்லா படிச்ச பையனாச்சு, இப்படி திசை மாதிரி நிக்கிறானே, சர்ச்சை கூட வரதில்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவங்க தினமும் தங்கச்சி கை பிடிச்சி ஜெபம் பண்ணுவாங்க, அப்பா என் மகன் ஜானை தொடுங்க,
என் கணவரை தொடுங்க அப்படின்னு சொல்லி தினமும் ஜெபம் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், தயவு செய்து ஜெபிங்க. யாராவது இப்படி வழி தவறி போயிருக்கிறாங்களா, அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், கண்டிப்பாக பதில் கொடுப்பார். கவலையே படாதீங்க. அவங்க கிட்ட போய் நீங்க சொல்றதுனால அவங்க மாற போறது இல்லை, ஆனா அவங்களை ஜெபம் அவங்களை மாற்றி கொண்டு வரும். ஒருவேளை நீங்க சொல்றதுனால அவங்க சண்டை தான் போடுவாங்க, பயப்படாதீங்க, நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் உடைத்து கொண்டு வருவார். ஜான் சொன்னாமா, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, புரியுதா? ஏய் எங்கடா போற? நான் எங்க போறேன், நீ அமைதியா இருங்க, நான் போயிட்டு வரேன். ஜான் போயிட்டு வேகமா வந்தான், கதவை தட்டினா, டாக் 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 டாக். அவங்க அம்மா கதவை தந்தாங்க. ஏய் ஜான், என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஜான் பேசுடா, வழி விடுங்கம்மா. ஏய் ஜான், செல்லம் சிகரெட் பிடிச்ச செல்லம் நீ? ஏய் உங்க அப்பா தான் குடிச்சிட்டு வந்து இப்படி பண்ண, நீ இப்படி தப்பான பழக்கத்தை பழகி வச்சிருக்கியடா. அம்மா என்னடா பண்ண, அம்மா என்னடா பண்ண? பாருமா, எனக்கு தான் சந்தோஷம், நான் தான் சொன்னல, எது எனக்கு சந்தோஷமோ அதான் நான் செய்வேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, தயவு செய்து என்கிட்ட எதுவும் சொல்லாத. அவங்க அம்மா மனம் உடைஞ்சு போனாங்க. ஒரு நாள் ஜான் போன் பேசிட்டு இருந்தான். இப்போ ஜான் காலேஜ் ஸ்டூடெண்டா மாறிட்டான். அவன் போன்ல அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னது, டேய் எப்படா ட்ரீட் வைக்கிற? அவன் ஃப்ரெண்ட் சொன்னான், டேய் இன்னைக்கு வர சாயந்தரம் போலாம். ஏய் ஓகே, இதோ வந்துடுற, கிளம்பி இப்பவே வரேன்டா, ஜாலியா இருக்க போது. ஏ அவங்க அம்மா சொன்னாங்க, ஜான் செல்லோ இங்க வாயே. என்ன என்ன வேணும்? செல்லோ அம்மாக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி மாறி பண்ணுது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறியாடா செல்லம்? அம்மாவால முடியலடா. கபர்மா, ஹாஸ்பிட்டலுக்கு உன் பொண்ணு இருக்கா பாரு, அவளை கூட்டிட்டு போ. என்னால உன்னை கூட்டு போக முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, புரியுதா? ஏய் இதாண்டா மூத்த பையன், அம்மாக்கு முடியலடா ஒரு மாதிரி. அப்பா என்ன டென்ஷன் பண்ணாத, என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றான், தயவுசெய்து வலியோடு போ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி போயிட்டான். அவன் ஃப்ரெண்டு கூட போயிட்டான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்தான். ஏ சூப்பரா, எங்கடா போலாம் இன்னைக்கு, என்ன மூவிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு போன் கால் வந்தது. ஒருவேளை தம்பி தங்கச்சி, இன்னைக்கு எத்தனை பேரு தாய் தகப்பனை இப்படி துக்கப்படுத்துறோம்? இன்னைக்கு எத்தனை பேரு தாய் தகப்பனை இப்படி வேதனைப்படுத்துறோம்? அம்மா அப்பாவோட வேதனை தெரியாம, குடும்ப சூழ்நிலை தெரியாம, அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி வேதனைப்படுத்துறோம்? தயவு செய்து அம்மா அப்பா வேதனைப்படுத்தாதீங்க, அவங்களை கனம் பண்ற பிள்ளைகளா மாறுங்க. ஒருவேளை பெரியவங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்காக பாரத்தோட ஜெபிங்க, உங்க ஜெபம் அவங்களை திருப்பி கொண்டு வரும். ஒரு சகோதரன் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். அவனோட அண்ணி சொன்னாங்களா, டேய் நீ சினிமா படத்துக்கு போக மாட்டடா, உனக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அவன் சொன்னானா, உங்க ஜெபம்லாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னானா. ஆனா அவங்க தாய் ஸ்தானத்தை நின்று அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. அவன் சினிமா தியேட்டருக்குள்ள வரைக்கும் போயிட்டு போன் பண்றான், அண்ணே நான் சினிமா தியேட்டருக்கு வந்துட்டேன், உங்க ஜெபம் என்ன ஒன்னும் பண்ணலையா அப்படின்னு சொன்னானா. அப்போ அவங்க சொன்னாங்களா, டேய் நான் ஜெபம் பண்ணுவேன்டா, நீ கண்டிப்பா திரும்பி வருவ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்களா. ஒரு அரை மணி நேரத்துல வீட்டுல கதவு தட்டுற சத்தம், டாக் டாக் டாக். கதவு தந்து அந்த பையன், டேய் என்னடா வந்துட்ட? அதான் ஜாம் பண்ணீங்கல்ல, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போனானா. என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க அவங்க பண்ண ஜபத்துக்கு ஏசப்பா பதில் கொடுத்தார். கண்டிப்பா நீங்க பண்ற ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு. ஏன் தம்பி தங்கச்சி, உங்க அம்மா அப்பாக்காக ஜபம் பண்ணுங்க. அவங்க சண்டை போடுறாங்களா, அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்களா, நீங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க, ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்வாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அநேகத்துல ஜபம் பண்ணாரு, அதே மாதிரி நம்மளும் ஜபம் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பெங்களூர்ல அவங்க அம்மா பிரிஞ்சு போயிட்டாரா, அவங்க அம்மா விட்டுட்டு 3 வருஷமா அவங்க ஜபம் பண்ணாங்களாம். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாராம். கதவை தட்டி திறந்து பார்த்தா நின்றுட்டு இருந்தாராம். அவர் சொன்னாராம், என்ன மன்னிச்சிடுங்க, இனிமேட்டு நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாராம். இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா சாட்சி சொல்லுச்சு. ஒருவேளை பாக்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்க ஜெபம் ஆண்டவர் கேட்பார், பதிலை கொடுப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில ஜெபத்தை குறித்து எங்களோடு பேசுனீங்க, நாங்க ஜெபிச்சா எங்க வீட்டுல அற்புதம் நடக்கும். எல்லாரோட நீங்க பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஜெபித்தது போல நாங்க ஜெபிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஜான்க்கு போன் வந்துட்டே இருந்தது. எங்க அம்மாக்கு அறிவே கிடையாதா, சும்மா போன் வச்சு டார்ச்சர் பண்றாங்கடா. என்ன டேய்
ஏதோ அர்ஜென்டா இருக்க போகுது. ஏறா ஃப்ரெண்டு சொன்னா, ஏய் சும்மாறா, அவங்க அர்ஜென்ட்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா நான் வெளியில வரக்கூட வெறுப்பேத்தின்னு இருக்காங்கடா, நீ வேற கம்முன்னுறா. ஓ பேசாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு. இப்ப போன் பண்ணுவாங்களா பாப்போம். கொஞ்ச நேரத்துல அவன் ஃப்ரெண்டுக்கு போன் வந்தது. டேய் உங்க அம்மா நம்பர் தானே இது? ஆமா எங்க அம்மா நம்பர் தான். அட்டன் பண்ணி பேசு. நீ பேசுற. ஹலோ, என்னது? ஆண்டி, ஆண்டிக்கு ஆண்டி சார். டேய் உங்க அம்மா சார், உங்க அம்மா. ஐயோ எங்க அம்மா என்னடா, என்னடாச்சு என்னடாச்சு? டேய் சாலு உங்க அம்மா. நாளைக்கு என்னாச்சு பார்க்கலாம் பசங்களா. பாய் பாய்.